ஜீரோ தான் நான். எனக்கு புரியல. இவ்வளோ வெயிட் இருக்குமா இதுக்கு? இவர்தான் எங்களோட வடக்கு நண்பர். நான் அதெல்லாம் ஓப்பன் பண்ணி பார்த்தேன். நீங்க தான் ஃபேக் எடுத்து வந்து வாங்குறீங்களா? சும்மா டம்மி. சரி உடைச்சிருங்க. பொதுவா வடக்கு நண்பர்கள் தான் நம்ம ஸ்கேம் பண்ணுவாங்க. ஆனா நாம டெல்லிக்கு போயிட்டு அவங்கள ஸ்கேம் பண்ணி 3 பொருள் வாங்கிட்டு வந்திருக்கோம். நல்லா இருக்க மாட்டேடா தம்பி, நல்லாவே இருக்க மாட்டேன். 3 பொருள் இருக்கிறதுனால நாம மட்டும் தனியா ஓபன் பண்ண போறது இல்ல. யாம் பெற்ற இன்பத்தை இவ்வையகம் பெறட்டுன்ற மாதிரி நம்ம ஆபீஸ்க்கு புதுசா 2 கெஸ்ட் ஸ்பெஷலா வந்திருக்காங்க. ஹாய், வெல்கம் டு என்னுடி. என்னவென்று சொல்வதம்மா வஞ்சியவள் பேரழகை சொல்ல மொழியில்லை. என்னடா அங்கேயே நின்னுட்ட அப்படிங்க வந்திருக்கீங்க. ஓகே. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள அடுத்து இந்த மேடைக்கு வருகின்றார் சிக்குபுக்கு ரயிலே பாடலில் ஆரம்பித்து சிக்குபுக்கு ரயிலே பிரகாஷ், எப்படி இருக்கீங்க? சூப்பர் ப்ரோ. ஸ்கேம்ல கேள்விப்பட்டிருப்பீங்க. வடக்குல வந்து நிறைய ஸ்கேம்ஸ் நடக்கும், இதெல்லாம் பார்த்துருப்பீங்கல்ல. அந்த மாதிரி வந்து டெல்லி போயிட்டு அங்க ஒரு மார்க்கெட் இருக்கு, சோர் பசார், அந்த மாதிரி அங்கெல்லாம் திருடிட்டு வந்து விற்பாங்க. இந்த மாதிரி மேட்லாம் இருக்கு. அந்த மாதிரி அங்க இருக்கிறவங்க கிட்ட இருந்து நாங்க ஒரு ஸ்கேம் பண்ணி திருடிட்டு வந்திருக்கீங்க. ஐபோன் வாங்கிட்டு வந்திருக்கோம். ஓ, அந்த ஐபோன் உங்க 2 பேருமே நீங்க கிஃப்ட் பண்ண போறோம். இப்படி வேலை செய்யுமா? ஃபர்ஸ்ட் வந்து கிஃப்ட் கொடுத்துறேன். நான் வாங்கினா தானே. ஸோ இது உங்களுக்கான கிஃப்ட், இது உங்களுக்கான கிஃப்ட். இவர் தான் எங்களோட வடக்கு நண்பர். யார் அது? பார்த்தா மாதிரி எங்கேயாவது பார்த்தா மாதிரி இருக்கும். சாரி, எனக்கு தெரியாது. ஸோ முதல்ல என்ன பண்ணலாம்னா வந்து நீங்க என்ன யூஸர்? நீங்க 2 பேரும் ஐபோன் ஆர் ஆண்ட்ராய்ட்? ஐஃபோன். நீங்களும் ஐபோன் தானே? ரைட், ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா டிம் குக்கே பார்க்காத ஒரு ஐபோன். உருட்டு ஓகே, நீங்க என்ன மாடல் வச்சிருக்கீங்க? 14 Pro. 14 Pro. நீங்க ப்ரோ? அதான் நினைக்கிறேன். 14 Pro தான் நினைக்கிறேன். ஆமா நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து நீங்க 2 பேரும் இது ஓப்பன் செய்ய போறீங்க. அதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை கல்வன். ஸோ படம் வந்து ஒரு ஃபாரஸ்ட் அட்வென்ச்சர் ஃபிலிம். ஸோ குழந்தைங்க, ஃபேமிலிஸ் எல்லாரும் சேர்ந்து போய் பார்க்கலாம். அண்ட் ஒரு ஃபாரஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ், அனிமல்ஸ்லாம் இருக்குது படத்தில். எலிஃபென்ட், டைகர் அப்படின்னு ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜ் இருக்குது ஃபிலிமில். ஓகே, போய் பாருங்கள். April 4th ரிலீஸ் ஆகுது தியேட்டரில். ஃபர்ஸ்ட் யார் அன்பாக்ஸ் பண்றீங்க? நான் பண்றேங்க. ரெண்டும் ஒரே ஃபோன் தானே? இல்ல வேற ஒரு ஃபோன். தரன் தரன். வாவ், குட்டி ஐபோன். எப்படி இது ஐஃபோன்? இது லோகோ பாருங்க. ஓ, லோகோ நல்ல கேமரா. வடக்குல விற்கிற ஒரு ஐபோன். அதே மாதிரி உங்ககிட்ட ஒரு ஐபோன் இருக்கு. நான் வேணா பிச்சு தரட்டா? எப்படி சொன்னீங்களே தானே? என்ன தேடுறீங்க? ஐபோன் ஃபிளிப் அது. ஸோ இதெல்லாம் டெல்லி மார்க்கெட்டில் கிடைக்குமா? ஆமா, இவங்க தான் டீலர்ஸ் போல. இதுவும் ஐஃபோன் பொம்மையா? பொம்மை இல்ல, மொபைல் ஒர்க் ஆகும். இந்தங்க மாப்பிள்ள நம்மளுக்கு கொஞ்சம் இதான் நான் அதெல்லாம் ஓப்பன் பண்ணி பார்த்தேன். டச் ஸ்க்ரீன் இல்லையே, அப்புறம் எப்படி ஐஃபோன்? இப்படி இருக்குல்ல பின்னாடி, அதனால இது ஐஃபோன். இது ஐபோன். எனக்கு புரியல. யாரை ஏமாத்த பாக்குறேன்? உங்களோடது ஆனே ஆகுது, என்னோடது சும்மா டம்மி. கேமரா இருக்கு பாருங்க. மெமரி இல்லையா? அட கன்றாவியே. அது அப்படியே அந்த கோபுரம் எடுத்துக்கிடுங்க. அதில் ஃபோட்டோ எடுத்து அதுல எடுத்துக்கலாம்ல. எவ்வளோ குவாலிட்டி வருதுல. சரிங்களா? ஹாய் ப்ரோ. ஹாய் மேம், நீங்கள் ஒரு காணுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து உண்மையாகவே வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் பயங்கர ட்ரெண்டு. ஆக்சுவலாக இங்கே வந்து கம்மி விலையில் இப்போ வந்து ஐஃபோன் வாங்க நினைப்பாங்க இல்லையா, நார்த்தில் கம்மி விலையிலன்னு சொல்லிட்டு விற்கிறாங்க. இது எப்படி பார்த்தாலுமே ஐஃபோன் இல்லையே. இது நாங்கள் ஆக்சுவலாக வந்து வாங்கும்போது வந்து வாங்கிட்டு போகிறவங்க நிறைய பேர் இருந்தாங்க. இதை இதையா? ஆமாம். அட பாவமே, யாராவது கண்டுக்கிறீங்களா? இருக்கு, இவங்க அது ஆன் பண்ண பார்ப்போம். வடக்கு நண்பர். அவர் ஃபோட்டோ எங்கே பார்த்த மாதிரி இருக்குங்களா? எல்லாம் அயன் படத்தில் வருவாரு, அதுவா? அவர் தான் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டீங்க. வடக்கு நண்பர் நாங்கள் யூஸ் பண்ணி நீ கூகுளில் வடக்கு நண்பர் சர்ச் பண்ணாலே அவர் தான் வருவார். அப்படியா? அவருக்கு நீங்க இது கொடுக்கணும், ராயல்டி. வெச்சுக்கோ தாஸ், நான் பிச்சை கேட்கல. நீங்க கேம்ஸ் விளையாடுங்களா ப்ரோ? ஆக்சுவலா என்ன மாதிரி கேம்ஸ் ஆடுவீங்க? நான் கால் ஆஃப் டியூட்டி பிளே ஸ்டேஷன்ல விளையாடுவேன். ஓ, சின்ன வயசுல சேகா விளையாடுவேன். சேகால என்ன கேம் ப்ரோ? சேகால அலெக்ஸ் கிட்னு ஒன்று இருக்கும். கிரிக்கெட் விளையாடுவேன். ஷினோபின்னு ஒரு கேம் இருக்கும். WWF விளையாடுவேன். அதுக்கப்புறம் இப்போ கால் ஆஃப் டியூட்டி விளையாடுவேன். கால் ஆஃப் டியூட்டி என்ன வெர்ஷன் ப்ரோ? மாடர்ன் வார்ஃபேர். கொரோனா போய் விளையாடுவேன். நெட்ல போய் விளையாடுவோம். கசின்ஸ் எல்லாம் நெட்ல வந்து ஆன்லைன்ல போய் விளையாடுவோம்.
மூவியுமே ஒரு டெக்கோட இதுதான் இல்லையா, அதுல டெக்னிக்கலான ஃபீல்டு தான் உங்களோட மியூசிக் ஃபீல்டு வரும். கரெக்ட்டுங்களா? ஸோ ஹவு டெக்னிக்கல் யூ ஆர் அப்படின்றது எனக்கு ரொம்ப தெரிஞ்சுக்கணும்னு ஆசை. உங்களுக்கு என்ன சாஃப்ட்வேர் யூஸ் அந்த மாதிரி? நான் ப்ரோக்ராமிங் வந்து லாஜிக்ல பண்ணேன். சின்ன வயசுலேருந்து லாஜிக்ல ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருந்தேன். நான் நிறைய பேர்கிட்ட ஒர்க் பண்ணிருக்கேன். ரேமான் சார், ஹாரிஸ் சார், நிறைய பேர்கிட்ட ஒர்க் பண்ணுவேன். லாஜிக்ல தான் ப்ரோக்ராம் பண்ணுவேன். மிக்சிங் வந்து ப்ரோ டூல்ஸ்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்கு. நானும் ப்ரோக்ராமர் தான், மியூசிக் ப்ரோக்ராமர். ஸோ ஐ யூஸ் டு ஒர்க் வித் லாட் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ். இட்ஸ் வெரி டெக்னிக்கல் இண்டஸ்ட்ரி. மியூசிக் வந்து ரொம்ப டெக்னிக்கல். வி ஹேவ் லாட் ஆஃப் எக்யூப்மெண்ட்ஸ். சூப்பர். இப்போ ஆக்சுவலாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது வந்து டெக்னாலஜி வந்து கம்மியாக தான் இருந்திருக்குல்ல ப்ரோ? பட் நான் கம்ப்யூட்டர்ஸ் தான் ஸ்டார்ட் பண்ணேன். தட் வாஸ் த ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ். ஓகே, அப்போவே கம்ப்யூட்டர்ஸ் வச்சுருந்துருப்பீங்க. கரெக்ட்டுங்களா? நான் எல்லாம் கம்ப்யூட்டர் தொட்டதே ஒரு காலத்தில் இங்கிலீஷ்லேயே கம்ப்யூட்டர். ஒன்லி ரீல்ஸ் டான்ஸ். அவராவது வந்து ஸ்டார்டிங் 90s இருந்து எல்லாம் பார்த்துருப்பேன். நீங்க வந்து ஏன் ஏஜ் குரூப் தான் இருப்பீங்க. கரெக்ட்டுங்களா? ஸோ அப்படின் போது நீங்க கண்டிப்பா இப்போ இருக்க டெக்னாலஜி பார்த்துருப்பீங்களே. ஹவு டெக் பர்சன் யூ ஆர்? நான் வந்து ஜீரோ. ஒன்லி இன்ஸ்டாகிராம். ஜீரோ தான் நான். பட் ஐ லைக் யுவர் டிட்டர்மினேஷன். இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுவேன். நீங்களும் தானே யூஸ் பண்றீங்க? எல்லாரும் தான் யூஸ் பண்றோம். கம்ப்யூட்டர் சயின்ஸ்லாம் படிச்சது இல்லீங்களா? ப்ரோகிராமிங் பிகாம் கம்ப்யூட்டர் தான் அடிச்சேன். அவ்வளவுதான். வேற எதுவும் கேட்காது. C++ல ஒரு ப்ரோகிராம். #iostream.h இந்த கர்லி பிராக்கெட் ஓபன் CLRSCR செமிகாலன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அங்கே தான் எப்பவுமே நம்மளுக்கு பிரச்சனை வரும். இப்போ என்ன பண்ண போறேன்னா, எங்களோட சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா நாங்க ஒரு விஷயத்தை வந்து அன்பாக்ஸ் மட்டும் பண்ண மாட்டோம். அதுக்கு இதையும் ஓபன் பண்ணிடுவோம். அதையும் கழட்டிடுவோம். ஆமா, அதையும் கழட்டிடுவோம். உள்ள என்ன இருக்கு நான் அத பார்க்கணும். அதை எடுத்துட்டு வந்திருக்கேன். அந்த வெப்பன்ஸ் அது. ஸோ இதான் வந்து பெட். ஸோ இதில் வச்சு தான் எப்பயுமே ஓப்பன் பண்ணுவோம். ஆமாம். நீங்கள் எந்த மாதிரி மீடியாலாம் கன்சியூம் பண்ணீங்க? ஆக்சுவலாக நீங்கள் கன்சியூம் பண்ணுறது இருக்கும் இல்லையா? இந்த மாதிரி மூவிஸ் பார்ப்பேன், ஆன்லைனில் கண்டென்ட் கன்சியூம் பண்ணுறது அப்படிலாம் கிடையாது. எல்லா மூவிஸும் பார்ப்பேன். என்ன பாக்குறேன்? இல்ல சைல்ட் எதுவும் கேப்பர்கான்னு பாக்குறேன். நீங்கள் யூடியூப் பார்ப்பீங்களா? பார்ப்பேன். மியூசிக் விஷயமா பார்ப்பேன். டெக்காக பார்க்கல. யாருமே டெக் பார்க்க மாட்டாங்க. நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? இது காப்பனிங்கே இல்லை போல எங்கேயுமே. அதுதான் நம்மளோட வேலை, கண்டுபிடிக்க போகிறோம். கத்து தர்றேன். இப்போ முதல்ல என்ன பண்ணலாம்னா, இது ஓப்பன் பண்ண போகிறோம். இது வந்து மோட்டரைஸ்ட். இதுவும் வந்து வடக்கு நண்பர்கிட்ட தான் வாங்கினது. நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், குட்டியா 2 சிம் போடுற மாதிரி இனோவேட்டிவாக வந்து அவங்க பண்ணியிருக்காங்க பாருங்க. இந்த அங்கே வந்து ரோட்லேயே விற்பாங்க, இங்கே டிவியில் ஆட் போட்டு விற்பாங்க. இதுக்கு ஆட் இருக்கா? நல்ல வடையாக போடலாம் அப்படின்னு சொல்லி நாப்டோல்னு ஒரு ஆட் வரும். இந்த விதமான வடையும் இதில் தானே போட முடியும். ஆக்சுவலாக நான் பார்த்துருக்கேன் ப்ரோ. நீங்கள் ட்விட்டரில் ஒரு தடவை யாரோ ஒருத்தங்க வந்து ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. நீங்கள் ஜிபே பண்ணி விட்டீங்க. ஆக்சுவலாக செக்கில் பண்ணால் அப்படி பண்ணிடுவீங்களா? ரொம்ப கேட்டு ரொம்ப பாவமாக இருந்துச்சுன்னா பண்ணுவேன். பண்ணிடுவீங்க. நீங்கள் தான் ஃபேக் ஐடியில் வந்து வாங்குறீங்களா? அப்பா அவங்க ஓனர் கஷ்டப்படுறாரு, கழட்டி விடுங்கப்பா. நேத்தா அவனை வேலைக்கு சேர்த்து அவனை போய் ஓனர்ன்றீங்க. எனக்கு தெரிஞ்சு இது ஓப்பன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு கம் போட்டு ஓட்டிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு தான் இந்த நெயில்ஸ் எல்லாம் வளர்த்துருக்கீங்களா? பிடி சார் மாதிரி என்ன கேட்டீங்க? எனக்கு ஸ்கூல்ல கேட்பாங்கல்ல நெயில்ஸ் வளர்த்துனா. ஃபைனலி ஓப்பன் பண்ணியாச்சு. உண்மையாக ஒட்டிட்டாங்க போல bro. சரி உடச்சிருங்க. வளச்சிட்டீங்க. இது வந்து நான் கிஃப்டாக வேற எடுத்துட்டு போகலாம். நீங்க கேட்ட கேள்வி கரெக்டான கேள்வி. இதுவரை இங்கே ஒரு ஸ்க்ரூ இருக்கு பாருங்க, 2 ஸ்க்ரூ. ஓ, இது ஓப்பன் பண்ணோன்னா அது எடுக்கணுமா? கரெக்டு. அவ்வளோதான், வந்துருச்சு. நைஸ். உள்ள எத்தனை கேமரா இருக்கு? ஒரே ஒரு கேமரா தான். அடுத்து இந்த ஃபோன் ஓப்பன் பண்ணுமா, இந்த ஃபோன் ஓப்பன் பண்ணுமா? இதே பண்ணுங்க, அது காஸ்ட்லியாக இருக்கு. எதுக்கு சார் நீங்க நல்லவையா? அப்புறம் அதை உடச்சிட்டீங்கன்னா ஒட்டிட்டாங்க நினைக்கிறேன் ப்ரோ. அப்படின்னு உடச்சிட்டீங்களா? பயமா இருக்கா? இதுக்கப்புறம் இன்னும் பயங்கரமா இருக்கும். இதே பண்ணுங்க. ஏன் இப்படி பாக்குறாரு? ஓகே, எது பண்ணலாம்? அட பிக்காளிப்பல 1/2 மணி நேரமா கதையா சொல்லிருக்கேன். அம்பட்டுக்கும் சரிங்க சரிங்கன்ட்டு ஒரே வார்த்தை எது பண்ணலாம்? போயிட்டானே. ஐஃபோன் ஓப்பன் பண்ணலாமா? பண்ணுங்க. ஸோ ஓப்பன் பண்ணுறதுக்கான பெட் இது ஆக்சுவலாக. ஐஃபோனுக்குன்னு ஆமாம், ஐஃபோனுக்குன்னு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 2 ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க. ஓப்பன் பண்ணுறீங்களா? இது வந்து ஃபார்வர்ட், இது பேக்வேர்ட். கரெக்ட். இப்போ அவ்வளோ வந்துருச்சு. இப்போ நீங்கள் இது கூட ஓப்பன் பண்ணி பார்த்துருக்கீங்களா உள்ளே எப்படி இருக்குன்னு? பார்த்தே இல்லைங்களா? உள்ளே சூப்பராக இருக்கணும், வெல் இன்ஜினியர்டாக இருக்கும் ஆக்சுவலி. இப்போ இது வந்து லாக் பண்ணிடணும். shit, here we go again. ப்ரெஸ் பண்ணி லாக் பண்ணிட்டோம்னா இப்போ மேலே ப்ரெஸ் பண்ண டிஸ்பிளே மேலே வந்துடும். ஓ, செப்பரேட் ஆகும். ஆமாம். இவனா நீங்கள் திருப்புங்க. ஒன்றுமே ஆகல. வருது பாருங்க. எங்கே? வந்துருச்சு. இந்த சைடு பாருங்க, இங்கே இருங்க. இப்போ இதை வந்து அது கீழே போக்காத மாதிரி பிடிச்சிக்கிறதுக்காக இதை வச்சிடணும். வச்சுட்டு இதை எடுத்துடலாம். நீங்கள் விண்டோஸாக மேக்கப் ஆக்சுவலாக
நான் விண்டோஸ்லேயும் ஒர்க் பண்ணிருக்கேன், மேக்ல ஒர்க் பண்ணேன். இப்போ மேக்ல ஒர்க் இப்போ மேக்ல பண்ணுறேன். 90s வந்து விண்டோஸ் எக்ஸ்பி இருக்கும்போது. அதுக்கப்புறம் இப்போ மேக் போயிட்டீங்க. லாஜிக், ஏன்னா லாஜிக் ப்ரோ வந்து லாஜிக் வந்து ஆப்பிளோடைய ப்ராடக்ட், அதனால வந்து விண்டோஸ்ல என்ன சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணீங்க? விண்டோஸ்லேயும் லாஜிக் தான். 5.5.1 வரைக்கும் லாஜிக் வந்து விண்டோஸில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் 6க்கு மேலே மேக், கம்ப்ளீட் மேக் மாற்றிட்டாங்க. ஆக்சுவலாக அது அப்போ ஆப்பிளோட தான் இருந்திருக்காரு நினைக்கிறேன். வேற இடத்துல இருக்கு கண்டிப்பாக வாங்கி வேற ஓனர்ஸ். அப்புறம் they sold it to Apple. ஆப்பிளோட ஒர்க் அது எல்லாத்தையும் வாங்கிறது. ஸ்டார்டிங் டைம்ல மொபைல்ஸ்லாம் பார்த்துருப்பீங்களா, இந்த மொபைல் எனக்கு பிடிக்கும் அந்த மாதிரி? நான் O2 வச்சுட்டு இருந்தேன். O2ன்னு ஒரு மொபைல் இருக்கும், ரொம்ப ஃபேமஸ். O2ல நான் 4-5 மாடல் வச்சுருந்தேன். அதான் ஃபர்ஸ்ட் டச் ஸ்க்ரீன் ஃபோன், விண்டோஸ் ஆப்ரேட்டட் டச் ஸ்க்ரீன் ஃபோன். அப்படிங்களா? எந்த வருஷம்? 2003-4 O2 மொபைல்ஸ். இதெல்லாம் தான் இந்த ஃபோனில் நான் வச்சுருந்தேன். இது நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கும்போது கம்ப்யூட்டர் சயின்ஸ் புக்கில் இது இருக்கும், அந்த மாதிரி இருக்கு. நான் இதெல்லாம் பார்த்ததே இல்லை. ஃபோனுக்குள்ளே எப்படி இருக்கு அப்படின்றத நீங்கள் பார்க்கலாம். ஃபோனுக்குள்ள மீண்டும் சந்திப்போம். ஃபிளாஷ்பேக். உள்ள ஏதாவது பேப்பர்ல எழுதிட்டு வச்சுட்டு முடியலமா? எப்படி அவனுக்கு எப்படி நான் தோணுது? நம்ம ஊருக்காரங்களுக்கு இது, வெளியூருக்காரங்களுக்கு இது. End of flashback. எதுக்கு இது தொலைஞ்சிருச்சுன்னா அவங்களுக்கு கிரீட்டிங்ஸ். அதுக்காக மூளை கோளாறு உள்ளவ லூசு பையா. அதுக்கு அட்லீஸ்ட் தம்பி கண்டுபிடிச்சா கொண்டு வந்து கொடுத்துருனா எழுதி வைக்கலாம். see you again. உங்க போன இப்படி தான் இருக்கும் ப்ரோ. என்னிடம் வராதீர்கள் தம்பிகளே, பகிர்ந்து விடுவேன். இருக்கட்டும், இருந்துட்டு போட்டோம். அதான் பார்த்துட்டோமே. ஏஐ பத்தி என்ன நினைக்கிறீங்க? நல்ல ஃபீச்சர் தானே, நல்ல அட்வான்ஸ்மெண்ட் தானே. அதை நம்ம எப்படி யூஸ் பண்ணிக்கிறோன்றது வச்சு தானே. எல்லா டெக்னாலஜியுமே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பெட்டர்மெண்ட்டுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கணும். அதுக்கிட்ட நம்ம போய் ஸ்லேவ் ஆகாமல் நம்மளுடைய ஸ்லேவாக அதை ஒழுங்காக யூஸ் பண்ணிக்கிட்டோம்னா ஓகே தான். நம்மளுடைய கம்ஃபர்ட்டுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கிறது தான் டெக்னாலஜி. மியூசிக் சைட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்விசி இந்த மாதிரியான வந்து மாடல்ஸ் இருக்கு. உங்களோட பாட்டை வந்து வேற ஒருத்தங்க பாடுற மாதிரி பண்ண முடியும், நீங்க வேற பாட்டை பாடுற மாதிரி பண்ண முடியும். நைஸ் தானே. பட் ஓவர் த பெரிய ஆர்டிஸ்டே இல்லாமல் வேற பாட்டை பாட வைக்க முடியும்னு ஒரு பாயிண்ட் வந்துச்சுன்னா எப்படி இருக்கு? என்றைக்குமே ஒரிஜினாலிட்டிக்கு வந்து ஒரு வேல்யூ இருக்குது. இது வந்து நம்ம சின்ன ஃபீச்சராக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இறந்துட்டாங்க யாரோ ஒரு சிங்கர், அவங்க வாய்ஸில் இதை கேட்கணும்னு நினைக்கிறது தப்பு இல்லை. அந்த மாதிரி தான் இட்ஸ் ஜஸ்ட் ஒன் தாட் லைஃப். அது நம்ம வந்து நம்ம பெட்டர்மெண்ட்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். விஷன் ப்ரோ ட்ரை பண்ணிங்களா ப்ரோ? அந்த டைனோசார் வீடியோலாம் போட்டுருந்தாங்க தானே, பயங்கரமாக இருக்கும். 5.5 lakhs. ஆமாம் இது போடுங்க. ஓகே தெரியுதுங்களா? இவ்வளோ வெயிட் இருக்குமா இதுக்கு? 600 கிராம். நீங்கள் எங்கே பார்க்குறீங்களோ அங்கே வந்து அது வந்து இதுவாகும். பார்க்கறது வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி கிளிக் பண்ணுறதுக்கு நீங்கள் இப்படி பண்ணுங்க. இப்படி அமுத்துங்க, இப்படி பிஞ்ச் பண்ணுங்க. பருவ மாற்றம் காரணமா கர்நாடகா வனப்பகுதியிலிருந்து இனிமேல் நம்ம வேலையை ஆரம்பிச்சிடலாம். ஏய், என்ன கண்டா ஓட்ட பிளானு? கல்வன் படம் வந்துட்டு ஒரு ஃபன்னான ஃபாரஸ்ட் அட்வென்ச்சர் த்ரில்லர்னு சொல்லலாம். நிறைய இமோஷன்ஸ் இருக்கும் இந்த படத்தில். அண்ட் பாரதிராஜா சார் இருக்காங்க, G.V பிரகாஷ் அவர்கள் இருக்காங்க. 3 இயர்ஸாக இந்த படத்துக்கு அந்த ஒர்க் போயிட்டு இருந்துச்சு. நிறைய சிஜி ஒர்க்ஸ் இருக்குது இந்த படத்தில். ஒரு மலை ஹில் ஏரியாவில் தான் ஷூட் பண்ணது, அதனால நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருந்தது. பட் ஃபைனலி April 4th கல்வன் தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகுது. எல்லாரும் கண்டிப்பாக போய் பாருங்கள். நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும், ஒரு ஃபேமிலி எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஃபாரஸ்ட்குள்ளே நீங்கள் போன மாதிரி இருக்கும். அந்த விஷுவல்ஸ் பார்த்தா அந்த ஜியோகிரஃபி அவ்வளோ அழகாக இருக்கும். ஸோ டெஃபினட்டாக ஒரு தியேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபிலிம். நீங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த A7 சரியில்லைப்பா, எல்லாமே தெரியுது உங்களுக்கு, எல்லா கேமரா வச்சிருக்கேன். நான் வந்து பிளாக் மேஜிக் தான் ஃபர்ஸ்ட் வாங்கலாம்னு நினைச்சேன். அப்புறம் நான் கோமோட வாங்கிட்டேன், ரெட். அப்படிங்களா? சூப்பராக இருக்கு. பிளாக் மேஜிக் என்னாச்சுன்னா என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் வாங்கியிருந்தாரு. லைட் பத்தாது, நீ பிளாக் மேஜிக் வாங்காத, லைட்ஸ் நிறைய நீ யூஸ் பண்ணணும். பட் நீ வந்து ரெட்டு கோமோடோவோ இல்லை நீ வந்து சோனி இது போனோன்னா உங்க லோ லைட்டில் ஈஸியாக கேப்சர் பண்ணலாம்னு சொல்லிட்டு பிளாக் மேஜிக் வாங்கலான்னு போயிட்டு லாஸ்ட் மினிட்ல போய் கோமோடோ வாங்க. அதெல்லாம் இது ரொம்ப பிடிக்கும் எனக்கு. கேமரா லென்சஸ் டெக்னிக்கல்லாம் ரொம்ப பிடிக்கும். வாங்க ஒரு நாள் ஸ்டுடியோ வாங்க, நம்ம ஃபுல்லாக டெக்கா ஆடியோ டெக் பற்றி நம்ம ஒன்று பண்ணுவோம். கண்டிப்பாக. ஓகே சோல்ஜர்ஸ், இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோவோட அந்த முக்கியமான இவானா மேம் கூட வந்து நம்ம எனக்கு கொடுப்பீங்களா? சரி, ஓகே. 2 கூட வந்து இன்ட்ராக்ட் பண்ணி அவங்களோட டெக்னிக்கல் சைட் ஆஃப் திங் என்ன அப்படின்றது எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்போம். எங்கள் பசங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட சப்ஸ்கிரிப்ஷன் சோல்ஜர்ஸ் தான் கூட A2D ஆர்மின்னு சொல்லிட்டு. ஸோ ஜஸ்ட் மேலே மட்டும் இல்லாமல் அதனால உள்ளேயும் போய் பார்க்குறோம். ஐஃபோன்ஸ் எது வந்தாலும் அப்படி பார்க்குறது. ஸோ இந்த மாதிரி விஷயம் நாங்கள் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம். அவங்களுக்கு வந்து இதெல்லாம் தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டட். ஓகே சோல்ஜர்ஸ், ஓகே சோல்ஜர்ஸ், உங்களை வந்து அடுத்த வீடியோவில் பார்க்குறோம். பாய் பாய்.